இருக்கிற பெரிய சிங்கம். ஆனா அது ஒரு பேய் சிங்கம். வாங்க புது கதையை பத்தி பாப்போம். ராத்திரி நேரங்கள்ல மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ கால் கொண்ட மிருகம் நடந்து வரும். சத்தம் கேட்கிற மக்கள் எல்லாரும் வெளியில வந்து பாக்குறப்போ அது அவங்கள துரத்த ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைகளோட ஹாஸ்பிட்டல் இது. நிறைய குழந்தைகள் அங்க இருப்பாங்க. விட்டு வைக்கல. ஊர்ல இருக்கிற மத்த ஆடு மாடு சாப்பிட ஆரம்பிச்சு மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. இப்படியே அது அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பேய் சிங்கத்துக்கு முன்னாடி தைரியமா ஒரு அழகான பொண்ணு வந்து நின்னா. பேய் சிங்கம் அவளைய விட்டு வைக்காம அவர் ரத்தத்தை குடிக்க போக அந்த பொண்ணு பெருசா மாறி நின்னா. அந்த பேய் கொஞ்சம் பயந்து பாக்குறப்போ அவ கண்ணுக்கு மட்டும் அவ டக்குன்னு வேற மாறி தெரிஞ்சா. யாரு நீ? ஏன் இப்படி ஊருக்குள்ள பேய் சிங்கமா சுத்திக்கிட்டு இருக்க? என்னன்னா இந்த ஊரோட கோவில் ரொம்ப அற்புதமானது. இந்த கோவிலுக்கு அடியில நிறைய தங்கங்களும் செல்வங்களும் இருக்கு. இது திருடுறதுக்காக மாணிக்கவேல் கோவிலுக்குள்ள நுழைய வந்தான். ஆனா அவன் கெட்ட எண்ணத்தோட வந்ததால கோவில் சக்திக்கு முன்னாடி உள்ள போக முடியாம வெளியில தூக்கி எறியப்பட்டான். அப்போதான் அவன் ஒன்னு முடிவு பண்றான். இந்த தெய்வ சக்தியை முறியடிக்கணும்னா நான் மாம்பெரும் தீய சக்தியா மாறணும். அதுக்கு நிறைய காலங்கள் ஆகும். அவன் காடு மலைன்னு மாந்திரிகம் தாந்திரிகம் கத்துக்கிறதுக்காக போறான். சுடுகாட்டிலேயே ரொம்ப காலமா தவ செஞ்சு கெட்ட சக்திகளை பெற்றுக்கிறான். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மாணிக்கவேல் தீய சக்தியோட ஆதிக்கத்தோட இந்த ஊர் காட்டுக்குள்ள வர்றான். தன்னோட சக்தியால ஒரு ஆவிய வரவழைக்கிறான். உன்னைய நான் பறக்கிற ஜாடியில வச்சு அனுப்புறேன். நீ பூசாரி உடம்புக்குள்ள போய் கோவில உள்ள நகை எல்லாத்தையும் திருடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பறக்கிற ஜாடிய ரெடி பண்ணி அதுக்குள்ள இந்த ஆவிய அடக்கி வைக்கிறான். இப்போ இந்த ஆவியும் அந்த பறக்கிற ஜாடியில பறந்து போகுது. ஊருக்குள்ள போறப்போ ஒரு பெரிய கிணத்தை அடுக்கி அது கீழே விழ போச்சு. இன்னொரு கிளையில பட்டு கண்ணாடி உடைஞ்சி அந்த ஆவி நேரா கீழே படுத்திருந்த சிங்கத்து மேல பட்டு அந்த சிங்கம் பேய் சிங்கமா மாறி நின்னுச்சு. இந்த கதை தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துச்சு. இந்த கதையை கேட்ட அந்த பொண்ணு பலமா சிரிச்சா. திடீர்னு மறைஞ்சு போனா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னையும் கொன்னுட்டு இந்த ஊர் மகளையும் கொல்ல போறேன் சொல்லிட்டு ஊருக்குள்ள ஓடி வந்தா.
முன்னாடி அந்த பொண்ணு வந்து மறுபடியும் நிக்க அந்த பொண்ணு அம்மனா மாறி இப்ப எல்லாருக்கும் காட்சி கொடுத்தா. இந்த பேய் சிங்கம் இப்ப பாஞ்சுக்கிட்டு வர அம்மன் தன்னோட சூழாயுதத்தால் அந்த சிங்கத்தை வதம் பண்ணா. இப்போ சிங்கத்துல இருந்து பேய் மட்டும் தனியா பிரிஞ்சது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஊருக்கு காவலா நான் எப்போதும் இருப்பேன். இவன் மட்டும் இல்லை, யாரு வந்தாலும் நம்ம ஊரையும் மக்களையும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இறந்து போன உயிர்களை திரும்ப கொடுத்தா அந்த அம்மன்.